Hi everyone, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மண்சட்டி which means mud pot. இன்னைக்கு நம்ம சேனலில் செய்ய போகிறது சொரக்காய் கூட்டு. ஸோ பாட்டில் கார்டு வச்சு நம்ம சிம்பிளாக ஒரு கூட்டு செய்ய போகிறோம். இது வந்துட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சப்பாத்தி, தோசை ஒரு ஒயிட் ரைஸ் எது கூட சாப்பிட்டீங்கனாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் சொரக்காய் கூட்டு செய்கிறதுக்காக ஒரு சின்ன சொரக்காய் எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது இப்போ நம்ம எப்படி கூட்டு செய்கிறதுன்னு பார்க்கலாம். சொரக்காய் கூட்டு தாளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வறுத்து வச்சு கடலக்கொட்டை அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு கடலக்கொட்டை எடுத்திருக்கேன். இது வந்துட்டு நம்ம இப்போது அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், கடலக்கொட்டை வந்துட்டு இந்த அளவுக்கு அரைச்சா போதும். ரொம்ப நீங்கள் பவுடர் மாதிரி அரைச்சிட்டிங்கன்னா கூட்டில் நல்லா இருக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் ரஃபாக அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். கூட்டு தாளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம 5லேருந்து 6 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரா, அது கூடவே 1 கப் அளவுக்கு நான் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 10 cloves ஆஃப் கார்லிக் நான் வந்துட்டு க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 1 மினிட் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் ஆயிலில். ஆனியன் வந்துட்டு ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாட்டில் கார்ட் சொரக்காய் வந்துட்டு நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். இது ஒரு 5 to 6 மினிட்ஸ் நம்ம லோ ஹீட்டில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இது வந்துட்டு வேகிறதுக்குள்ளே உங்களுக்கு எந்த குழம்பு பிடிக்குங்கிறத மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கூட ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சுரக்காய் வந்துட்டு நல்லா வேக வச்சாச்சு. இப்போது நான் ஒரு 3 டொமேட்டோ குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர். நான் வந்துட்டு வீட்டில் செஞ்ச சாம்பார் பவுடர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் கடையில் இருந்தால் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு டர்மரிக் பவுடர், தேவையான அளவுக்கு உப்பு, எல்லாத்தையும் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுக்கலாம். அப்போ வந்துட்டு டொமேட்டோ வெந்துடும் அண்ட் மசாலாவோட பச்சை வாசனை கூட இருக்காது. மூடி போட்டதுக்கப்புறம் டொமேட்டோ வந்துட்டு 2 மினிட்ஸாக வெந்துட்டு இருக்குது காயோடு சேர்ந்து. இப்போ நம்ம மூடி எடுத்துடலாம். இப்போது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இன்னொரு 2 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். ஹீட் வந்துட்டு மீடியமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சிடும். உங்களுக்கு இன்கேஸ் பாட்டில் கார்டு கிடைக்கலன்னா நீங்கள் இதே மாதிரி கத்திரிக்காய் வச்சு கூட கூட்டு பண்ணலாம். அது கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் அதோட ரெசிபி வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் போஸ்ட் பண்ணுறேன். டொமேட்டோ அண்ட் காய் சேர்த்து இன்னொரு 2 மினிட்ஸ் நம்ம மசாலாலாம் சேர்த்து ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். நான் ஒரு கப் அளவுக்கு தான் தண்ணி சேர்க்குறேன். தண்ணி ஊற்றின உடனே எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு நம்ம கொதிக்க விடணும். கொதித்ததுக்கப்புறமா தான் நம்ம அந்த கிரவுண்ட்நட் பவுடர் வந்துட்டு ஆட் பண்ண முடியும். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி 2 மினிட்ஸாக கொதிச்சிட்டு இருக்குது. இப்போ நம்ம அரைச்சி வச்ச கிரவுண்ட்நட் பவுடர் வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண உடனே ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, இல்லைனா கட்டி ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி இது இன்னொரு 2 to 3 மினிட்ஸ் கொதிச்சா நம்மளோட கூட்டு வந்துட்டு ரெடி ஆகிடும். இது வந்துட்டு நீங்கள் இன்னும் திக்காக கூட செஞ்சுக்கலாம். திக்காக வேணும்னா வாட்டர் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இதை விட தண்ணியாக செஞ்சிங்கன்னா கூட்டு வந்துட்டு நல்லா இருக்காது. பாருங்கள், சுரக்காய் கூட்டு வந்துட்டு நல்லா கொதிச்சிருச்சு. தண்ணி கூட கம்மியாயிடுச்சு, கட்டியாக வந்திருக்கு. லாஸ்ட்டாக இப்போ நம்ம கட் பண்ணி வச்சு கொரியாண்டர் லீவ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிங்கன்னா சுரக்காய் கூட்டு ரெடி ஆகிடும். பாருங்கள், சுரக்காய் கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்துட்டு நீங்கள் சப்பாத்தி, ஒயிட் ரைஸ், தோசை எது கூட சாப்பிட்டீங்கனாலும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அண்ட் டேஸ்ட் கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். வீட்டில் செஞ்சு பாருங்கள். வேறு ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம். until then take care.